ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் விஜய். ஸோ நம்ம ஒரு வழியாக ஃபங்க்ஷனை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ அரே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அரே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள். ஸோ வேரியபிளில் நம்ம எப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே தான் அரேலையும் பண்ண போகிறோம். பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம அரேயில் வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இன்ட்டு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு 10 இல்லைனா 20 அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஒரு 10 வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10, இன்ட்டு பி ஈக்குவல் டு 20, இன்ட்டு சி ஈக்குவல் டு 30. ஸோ இப்படி நான் ஏபிசின்னு நிறைய வேரியபிள் க்ரியேட் பண்ணால் தான் நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போ அரே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு அரே டிக்ளேர் பண்ணால் போதும். அந்த அரேக்குள்ளே நான் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். அரேயோட டிக்ளரேஷனுக்குள்ள ஸ்டெப் என்ன அப்படின்னா, டேட்டா டைப், அரே நேம், சைஸ், செமிகோலன். ஸோ இதாங்க ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தடு. ஸோ நான் இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட்டு ஏ ஆஃப் 10. ஓகேங்களா? அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஏ ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அரேயோட வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஏ ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா மெமரியில் ஏ ஆஃப் 0 to ஏஎஃப் 9. ஸோ இந்த ஏஎஃப் 9 வரைக்கும் தான் அரேயில் மெமரிஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்போ ஏஎஃப் 10ன்னு இருக்கு. ஸோ இப்போ ஏங்கிற இந்த அரேயில் 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ எப்படிலாம் வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா, ஏஎஃப் 0 ஈக்குவல் டு 10, ஏஎஃப் 1 ஈக்குவல் டு 20. ஸோ நான் இப்படி கொடுத்தாலுமே அந்த ஏஎஃப் 0, ஏஎஃப் 1, ஏஎஃப் 2, ஏஎஃப் 3 எக்ஸெட்ரா அப் டு ஏஎஃப் 9 வரைக்கும் எழுதணும். ஸோ இதுவும் எனக்கு கோடிங் அதிகமாகுது. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஏஎஃப் 10 அப்படிங்கிற அந்த அரேயை நான் டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதிலே ஈக்குவல் டு போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ட் போடு, அதாவது ஓப்பன் கர்லி ப்ரேஸ், க்ளோஸ் கர்லி ப்ரேஸ் போட்டு அதுக்குள்ளே 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ நான் இப்போ இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம அரேயோட ஏங்கிறதுல 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம அரேயை டிக்ளேர் பண்ணும் போதுலேயே அதுக்குள்ளே வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சைஸை கொடுக்காமலே நம்ம உள்ள இப்போ எனக்கு ஒரு 5 வேல்யூஸ் போதும் அப்படின்னா நான் 5 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அரேயோட வேல்யூ 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம அரேயை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இனி நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? printf the printf அப்படின்னு போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ ஆஃப் 0ல் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, printf the value stored in ஏஆஃப் 2ல் இருக்கிற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஎஃப் 2ல் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, %d
கமா. ஸோ நம்ம வந்து வெறும் வேரியபிள் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், வெறும் ஏன்னு போட்டுருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து அரே யூஸ் பண்ணுறதுனால AF2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ண என்ன அவுட் வரும், ஓகே 30 அப்படின்னு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே. ஸோ இது வந்து AF2 30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இப்போ இதில் வந்து AFன்னு போட்டு உள்ளே வந்து 10 20 அப்படி கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா AF0 = 10, AF கமெண்ட்ஸ் போட்டுருக்கேன். இது வந்து மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா AF1 = 20, AF2 = 30, AF3 = 40, AF4 = 50. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால இப்போ AF2 அந்த வேல்யூ வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் எனக்கு வந்து 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போது ஒவ்வொரு வேல்யூவாக தான் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமா, அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அரேயில் வந்து ஒரு அரேயில் தான் வந்து 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 வேல்யூ நம்ம திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும், திங்க் பண்ணணும். ஒரே இதை திரும்ப திரும்ப பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார் லூப் வேணும், அப்படி தானே? ஸோ நான் இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், int I. ஓகேங்களா? ஃபார் I is equal to 0, I less than or equal to எத்தனை 5, I less than 5 கொடுத்துக்கிறேன். வேறு I ++. ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பாருங்கள், இந்த பிளாக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா AFIயில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு நியூ லைன் போட்டுனா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள் வேல்யூ ஸ்டோர்ட் இன் 10 20 30 40 50. ஸோ அங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்துட்டு ஒரு சீரியஸாக வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஐயோட வேல்யூ. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அரேயை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அரே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அரே இஸ் நத்திங், இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் இன் a single variable name. அரே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சிங்கிள் டேட்டா ஒரு சிங்கிள் வேரியபிள் நேமில் நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது. அதாவது குரூப் ஆஃப் டேட்டாவை, அதாவது சேம் டேட்டா டைப்பில் இருக்கிற குரூப் ஆஃப் டேட்டாவை ஒரே இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அரே வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஒரு அரேயை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரேயை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னா, நம்ம மேட்ரிக்ஸ் 2x2 3x3 அப்படி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்துக்கிறது 1 டைமென்ஷனல். ஸோ அரேயில் வந்து நிறைய இருக்குது. 1 டைமென்ஷனல் நிறைய, 2 டைமென்ஷனல் நிறைய, 3 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல். ஸோ அப்படி நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த டைமென்ஷனல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து அரேயோட பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஸ்கேன்எஃப் மூலமாக அரேயோட வேல்யூ வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் சப்போர்ட்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாம் சொன்ன எல்லாத்தையும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.